ம். எல்லோருக்கும் வணக்கம். நான் விநாயகம் பேசுகிறேன். ரா ராணிப்பேட்டையிலிருந்து. ஓ! ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு திக்குவாய் எப்படி வந்திருக்கலாம்? என்னென்ன காரணம்னு பார்த்துருக்கோம். இப்ப வந்து நம்ப ஏன் தி 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 திக்கி பேசணும்? திக்குவாய் வரதுக்கான காரணம் வேற. ஸோ திக்கி பேசுறதுக்கான காரணம் வேற. ஸோ இதுல இருக்கிற ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் வந்து நான் ஆல்ரெடி ஒரு சில வீடியோல நான் போட்டிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து பிசிக்கலா ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இதனால நமக்கு அந்த நம்ம வளர வளர அந்த சைக்காலஜிக்கலா தான் அந்த திக்குவாயோட வீரியம் வந்து நம்ம அதிகமாயிடுது. ஸோ இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மெயினான ரீசன் நம்ம என்னன்னா நம்மளோட சிந்தனையின் வேகம் வந்து ஸோ அதிகமா இருக்கு. இப்ப நல்லா பேசுறவங்களோட சிந்தனை வேகத்தோட நம்மளோட அந்த சிந்திக்கிற வேகம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த வேகத்துக்கு வந்து நம்மளோட பேச்சின் வேகம் வந்து நம்ம ஈடு கொடுக்க முடியாம நம்ம வார்த்தை வந்து நம்ம திக்குது. ஸோ இன்னும் பார்த்தோன்னா நம்ம வந்து நம்மளோட மூச்சு காத்து வந்து மேலோட்டமா நம்ம வந்து சுவாசிப்போம். இது செகண்ட். அடுத்து வந்து பாஸ் பண்ணாம பேசுவோம். கட 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 அதாவது நம்ம ஸ்பீடாவும் பேசுவோம். ஒரு சென்டென்ஸ் முடிக்க சொல்ல நம்ம நிப்பாட்ட மாட்டோம். அடுத்தடுத்த சென்டென்ஸ். ஸோ அப்ப என்ன நம்ம அந்த மூச்சு காத்து இல்லாதனால நம்ம வந்து திக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த ஸ்பீச் மெக்கானிசம் இதாவது நம்ம இந்த வோக்கல் கார்டு இந்த இந்த தாடை நம்மளோட நாக்கு எல்லாமே ஸோ ஸோ இந்த ஸ்பீச் மெக்கானிசம் வந்து நம்ம வந்து ஒழுங்கா வந்து நம்ம யூஸ் பண்ணதில்லை. ஸோ இதனால நம்ம திக்கிறப்போ இந்த வோக்கல் கார்டு வந்து நம்ம காத்து வந்து இதாகும் அடிச்சுக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து அந்த அந்த ட்ரை பண்றோம். இப்ப விநாயகனா வி வந்து நம்ம வீன் ஃபர்ஸ்ட் அழுத்துற அப்பவும் அந்த பிளாக் இதாகல. ஸோ நம்ம நிறைய டைம் அழுத்ததுனால தான் இதாகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பாடி லாங்குவேஜ். நம்ம வந்து பாடி லாங்குவேஜ் அதாவது நம்ம திக்கிறதுல இது ஒரு முக்கிய காரணம். நம்ம திக்கிறப்ப நம்மளோட உடம்புல ஏதோ ஒரு கொஞ்சம் அப்படியே டைட் ஆயிடும். நம்ம கையோ இல்ல நம்மளோட கழுத்தோ இது எல்லாமே. ஸோ இதனாலதான் நமக்கு வந்து நம்ம திக்கியே பேசுறோம். அதாவது நம்ம திக்கி பேசுறதுக்கு வந்து ஒரே ஒரு காரணம் மட்டும் இல்ல. ஸோ இந்த இந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட காரணம் இருக்கு. ஸோ இது நம்ம ஸோ இதனாலதான் நமக்கு வந்து அந்த திக்குது. ஸோ இந்த எல்லா காரணத்தையும் நம்ம சரி பண்றதுக்காக தான் நம்மளோட தமிழ் சூப்பர் ஸ்பீக்கர் குரூப்ல வந்து ஒரு ஒரு பேச்சு பயிற்சி பண்றோம். இது வந்து மூச்சு பயிற்சி கூட. ஸோ பேச்சு பயிற்சி. ஸோ நம்ம பண்ற இந்த பேச்சு பயிற்சி வந்து இந்த இந்த 5 காரணத்துக்கு மேல உள்ளத நம்ம எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிடும். ஸோ இந்த ஒரே ஒரு பேச்சு பயிற்சி மட்டும் இந்த இந்த 5த்துக்கான இதுவும் வந்து சரி பண்ணணும். பட் இது நம்ம வந்து கன்சிஸ்டன்சியா பண்ணணும். ஸோ அடுத்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் அந்த பேச்சு பயிற்சி நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பிளஸ் நான் எப்படி பேச்சு பயிற்சி பண்றதையும் நான் வந்து அப்லோட் பண்றேன்.
ஸோ எல்லோருக்கும் நன்றி.